ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற வாங்க இன்ட்ரோவில் பார்ப்பீங்க. ஸோ 2026 ஆண்டுடைய 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 23க்கு மேலே கிரக மாற்றங்களால் இனி நடக்கக்கூடாத நிறைய விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இந்த சிவன்மலை கோவில் முருகன் கோவிலுங்க. இது தமிழ்நாட்டில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலுடைய சிறப்பே அந்த உத்தரவு பெட்டி தான். கோவிலுடைய மண்டபத்தில் ஒரு கண்ணாடி பெட்டி இருக்கும். அதுக்குள்ளே சில பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். அந்த பொருள் முருகன் சொல்லுவார் இந்த பொருள் வைத்து பூஜை செய்யணும்னு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தும். சமுதாயத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறதுக்காக முருகன் இந்த ஒரு விஷயத்தை இன்றளவும் செய்துட்ருக்கிறாரு. அந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டில் எப்படி உத்தரப்பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களுடைய மாற்றத்தால் தாக்கம் ஏற்படும். அது சில நேரம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அதன்படி பிப்ரவரியில் நிறைய கிரக மாற்றங்களால் தனுசு ராசியில் சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தலைமை பதவியை விரும்புவதில் வல்லவராக இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு பாக்கிய அதிபதியான சூரியன் 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அதோடு சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானம் செல்கிறார். இந்த மாதிரி செல்றதுனாலேயே உங்களுக்கு நிறைய மாற்றம் பிப்ரவரி 23க்கு மேலே ஏற்பட போகுது. தனுசு ராசிக்கு பாக்கிய அதிபதியான சூரியன் 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால இது வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய காலமாக பிப்ரவரி 23க்கு மேலே உங்கள் ராசிக்கு அமைய போகுது. மெயினாக தொழில் உத்தியோகத்திற்காக அடிக்கடி இடம்பெயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வேதனைகளும் சோதனைகளும் சாதனைகளாக மாறப்போகுது. உழைப்பின் மேல் ஆர்வம் குறைந்து அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய எண்ணம் உங்களோட ராசிக்கு மேலோங்கோ. தந்தையுடைய ஆலோசனைகளால் உங்கள் ராசிக்கு இந்த டைம் பயன் உண்டு. அதனால் தந்தையின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பிப்ரவரி 23க்கு மேலே முற்றிலும் குறைய போகுது. அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு சுப செலவுகள் நீங்கள் செய்யலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா வாடகை வீட்டில் வசித்த நீங்கள் சொந்த வீட்டில் குடிபெயரவும் வாய்ப்பு இருக்குது. சிலர்லாம் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்து வாங்குவீங்க. பூமி மனை வாங்குவது பற்றிய சிந்தனை பிப்ரவரி 23க்கு மேலே மேலோங்கோ. பத்திர பதிவில் நிலவிய தடை தாமதங்கள் விலகோ. தங்கம் வெள்ளி அதிர்ஷ்ட பணம்லாம் பிப்ரவரி 23க்கு மேலே கிடைக்கலாம். சொத்து வாங்குவது விற்பது திருமணம் போன்ற முக்கிய முடிவுகளை ஒத்தி போடுங்க. பொருளாதாரத்தில் நிலவிய ஏற்ற இறக்க மந்த நிலையெல்லாம் மாறும். கூட்டு தொழிலில் கூட பிப்ரவரி 23க்கு மேலே பலன் உண்டு. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும். குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். அரசியல் ஆன்மீகம் கலை என அனைத்து துறையில் திறமைசாலிகளாக பிரபலம் அடைவீங்க பிப்ரவரி 23க்கு மேலே. அது மட்டும் இல்லாமல் கண் காது மூக்கு தொடர்பான உபதைகள் வைத்தியங்கள் சீராகும். திருமணம் குழந்தை பேரு கல்வி செலவு வீடு கட்டக்கூடிய செலவு கோவில் பிரார்த்தனை போன்ற சுப செலவு உண்டாகும். வீண் செலவுகளை குறைத்தால் மன அமைதி கூடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வமும் அக்கறையும் ஏற்படும். மாமனாரால் சிறு சிறு இன்னல்கள் தோன்றி மறையும். உத்தியோகம் அல்லது தொழில் மாற்றங்களை சந்திக்க நேரும். அதுவும் பிப்ரவரி 23க்கு மேலே தான். அதோடு வெளிநாட்டு அரசு வேலை வாய்ப்பு முயற்சியெல்லாம் வெற்றி தரும். பணியில் கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா நினைத்தது நடக்கும். குடும்பத்தில் ஏதாவது செலவு இருந்து கொண்டே இருக்கும்.
வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆயுள் பயம் அகலும். மன விஷயத்திலையும் பண விஷயத்திலையும் யாரையும் நம்பாமல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். இது கிரகண டைம்ங்கிறதுனால முழுவதும் நீங்கள் சனிக்கிழமை முன்னோர்களை வழிபாடு செய்தீங்கன்னா அனைத்து நற்பலன்களும் அதிகரிக்கும். இதெல்லாமே உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக இந்த பிப்ரவரி 23க்கு மேலே ஒப்பந்தம் அடிப்படையான தொழில், கமிஷன் அடிப்படையான தொழில்கள் இவர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுது. யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற தாள்கள் தொடர்பு சாதனங்களில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பல மடங்கு வருமானத்தை கொடுக்கும். கடன் வாங்கி அட்வான்ஸ் வாங்கி போனஸில் கடனை கழித்து வாழ்க்கையை ஓட்டிய நடுத்தர வர்க்கத்தினருடைய வருமானம் இப்போ உயரப்போகுது. ஜாமீன் கடன், இஎம்ஐ சார்ந்த பிரச்சனைகள் ஜாதகருடைய வாழ்வை கேள்விக்குறியாக்குறது இருக்குங்கிறதுனால அதில் கவனமாக இருங்க. கடன் வாங்கி சுயதொழில் செய்வதை தவிர்ப்பது இந்த டைம் நல்லது. சீட்டு பணம், அப்புறம் ரேஸ், பங்கு சந்தை மூலம் வருமானம் பெருகும். ஒரு சிலர் பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. மனக்கவலை பணக்கவலை குறையும். பாக்கியம் இருக்கு. அந்த பாக்கிய பலத்தால் தாராளமான வரவு செலவு பணப்புழக்கம் உண்டாகும். கை நிறைய பணம் புரள்வதால் புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. அது பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றமாகவே சொல்லப்படுது. அப்புறம் முதலீட்டாளர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அறிவு திறமை இருந்தும் பயன்படுத்தவே சாதிக்கவே முடியவில்லையே என்ற மனக்குறை பிப்ரவரி 23க்கு மேலே உங்கள் ராசிக்காரங்களுக்கு தீரும். உண்மையான உழைப்பிற்கான பலனை அறுவடை செய்யக்கூடிய நேரம். திடமான நம்பிக்கையும் தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்து முன்னேற பாதையை பிப்ரவரி 23க்கு மேலே நோக்கி அடியெடுத்து வைங்க. தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் நிலவி வந்த எதிர்ப்புகள் விலகும். மனதில் நிறைவும் நெகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு தந்தையின் தொழிலை எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். தொழிலில் உண்டான நெருக்கடிகள் நீங்கும். சிலர் வியாபாரத்தை விரிவு செய்யலாம். ஸோ முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கலாங்க. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, திட்டமிட்டுங்கன்னா வெற்றி பெறுவீங்க. துன்பங்களும் துயரங்களும் முடிவுக்கு வரப்போகுது. தனயோகம் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் நிம்மதிங்கிறது கூடும். உத்தியோகத்தில் நிலவிய சங்கடங்கள் விலகும். வேலை இல்லாதவர்களுக்கு திறமைக்கேற்ற வேலை பிப்ரவரி 23க்கு மேலே கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய அன்பு, ஆதரவு, பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் ஏற்படும். வேலைக்காக சிலர் குடும்பத்தை பிரிந்து வெளியூர் வெளிநாடு செல்ல நேரும். அரசு வேலை, அரசாங்க பதவி போன்றவைகளும் கிடைக்கும். சுயஜாதக பலனை சரிபார்க்காம தேவையில்லாமல் வேலை மாற்றம் செய்யக்கூடாது. அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள், இடைக்கால பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில் வந்து சேர உத்தரவு வரும். அந்த மாதிரியான அதிசயமும் நடக்குங்க. அப்புறம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அரசு சார்ந்த துறைகளில் ஆதாயம் உண்டு. அயல்நாட்டு குடியுரிமைக்கு முயன்றவர்களுடைய விருப்பம் நிறைவேறும். பூர்வீக சொத்தை பிரிப்பதில் சர்ச்சைகள் விலகும். லாபஸ்தான பலத்தால் தடைப்பட்ட வீடு கட்டக்கூடிய பணி துரிதப்படும். புதிய சொத்துக்களுடைய பத்திர பதிவு நடக்கும். வழக்குகளில் வெற்றி உறுதி. பயணங்கள் மிகுதியாகும். வாரிசு இல்லாதவர்களுக்கு புத்திர உருவாகும். பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, சம்பாத்தியம், திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற பலன்கள் சந்தோஷம் தரும். கைவிட்டு போகக்கூடிய நிலையில் இருந்த பூர்வீக சொத்து தீர்ப்பு சாதகமாகும். கணவன் மனைவி ஒற்றுமையால் மகிழ்ச்சி கூடும். மனைவி ஒற்றுமையால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மகிழ்ச்சி கூடும். ஆன்ம பலம் பெருகி ஆரோக்கிய தொல்லை குறையும். தாய் தந்தையருடைய விருப்பங்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றணும். காரியத்தட மனசஞ்சலம் குறையும். பிள்ளைகள் வழியில் நன்மைகள் பல நடக்கும். பணவரவு வருமானம் கூடுன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அப்புறம் அடுத்ததாக இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளாக சந்திர கிரகணம் பிப்ரவரி 23க்கு மேலே நடக்க இருக்கு. ஸோ இந்த சந்திர கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தெரியும். தனுசு ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடக்க போகுது. செய்த தர்மம் தலை காக்கும். சாதிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும். முயற்சிகளில் முன்னேற்றத்தில் ஏற்பட தடை தாமதம் விலகும். தடைப்பட்ட அனைத்து சுப பலன்களும் தேடி வரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் லாபமும் உண்டாகும். தேவைக்கு மீறிய கடனை தவிர்க்க வேண்டும். ஆன்மீக வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சென்று வரக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய திருமணம், குழந்தை பேறு போன்ற கடமைகளை முன்னின்று நடத்துவீங்க. உடன் பிறந்தவர்களோடு பாக பிரிவினை பேச்சுவார்த்தை முயற்சி நடக்கும். ஞாபக சக்தி குறைவு சீராகும். காது மூக்கு தொடர்பான அறுவை சிகிச்சை நடக்கும்.
நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளை அனுசரித்து செல்ல வேண்டும். தந்தையின் ஆரோக்கியத்தில் விழிப்பு தேவை. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு பலன் பெறட்டும். புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.